காந்தாரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோவுக்கு சாமி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரிவீலாக இந்த படம் தொடங்கினாலும் இந்த படத்தோட ஒரு பெரிய ஸ்டோரி ரிவீல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி படம் முடிச்சிருக்காங்க. ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அதுக்காக மெனக்கட்டது, விஷுவலுக்காக மெனக்கட்டி இருந்தது, சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாத்துக்கும் டைலாக்ஸ் டெலிவரியிலேருந்து விஷுவல் மேக்கிங்லேருந்து ஷெட்டு போட்டதுலேருந்து ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணதுலேருந்து ஆர்டிஸ்டோட மேக்கப் சூஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. பட் கேரக்டர் வடிவமைச்சிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன லேக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக போயிருந்துச்சு அப்படின்னு. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சேரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ காந்தாரா பார்ட் 2. என்னடா படத்தை பல மாதம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா படம் லேட்டாக தாங்க பார்த்தேன், அதனால தான் ரிவ்யூ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிச்சிருந்தாலும் பாருங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு ஏன் சாமி வந்துச்சு அப்படின்றதோட ரிவ்யூலாக ஸ்டார்ட் ஆகி அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவாங்க. அப்படி வரும்போது அப்பேற்பட்ட மனுஷனுக்கு வில்லனாக வரப்போகிற மனுஷங்கள்லாம் யார், அவங்களுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது, இந்த சாமியவே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வில்லன்கள்லாம் யார் யாராக இருக்காங்க, அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்ற சூப்பரான பயங்கரமான ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கேரக்டரோட ஃப்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனாக வர ஒரு 2 கேரக்டரில் ஒரு ராஜாவோட பையனாக வர ஒரு கேரக்டர், ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோவே வந்து அவங்க நாட்டுக்குள்ளே சில அபிந்தியெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்போல்லாம் அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் பயங்கர பலசாலியாக காட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு போகும்போது ஓகே இந்த அளவுக்கு தான் இவங்க இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோ போயிருந்தாலுமே செகண்ட் அட்டம்ப்டாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிங்ஸ் எல்லாம் போய் அவங்க ஏரியாவுக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போவாங்க. அப்போ வேற லெவல் ரிவெஞ்சாக இருக்கும், பியூர் வில்லனிசம் அப்படின்றத பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ஐயோ வாய்ப்பே இல்லைங்க, அந்தளவுக்கு கொடூரமாக காட்டியிருந்தாங்க. அட் செகண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூஷனாக வரதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வில்லன் யார் அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரிவ்யூ பார்க்குற எல்லாருமே அந்த ஹீரோயின் தான் வில்லியே அப்படின்ற மாதிரி ஒரு வந்திருக்கும் பாருங்க. அந்த சேஞ்ச் ஒரு ஷிஃப்டிங்கு, அந்த பேக் அண்ட் ரிவீலு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருந்தது உண்மையாலுமே வேற லெவல் ஒர்க். அதுக்கப்புறம் கடைசியில் ஹீரோவுக்கு ஒரு மாஸ் சுவிட்ச் ஓவர் காட்டுவாங்க பாருங்க. இந்த ஹீரோவுக்கு வர சாமியார் அப்படின்ற மாதிரி விஷுவலாக ஹீரோ ஒரு வேற லெவல் க்ரோத் பண்ணுவாங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் இருந்த சிவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு அசுரன், அந்த அசுரனை காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோவோட மாடுலேஷன் காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே நீ சிறுக்க வச்சிருக்கு. ஸோ விஷுவல் லெவலில் வேற லெவல் படம் இது. பட்ஜெட் லெவல் பெரிய லெவலில் இன்புட் போட்டிருந்தாலும் அந்த போட்டிருந்த பட்ஜெட்டை எடுக்கிற அளவுக்கு சூப்பரான இன்புட்ஸை படத்தில் கொடுத்துருக்காங்க. படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க.